ஒரு பேடை தூக்கிட்டு போய் எப்படி உரம் நிற்பேன், வா சொல்ல சொல்ல எழுதுன்னுவார், பாட்டை பார்த்து இது பண்ணாரு, காப்பி பண்ணுவார். அப்போ சொல்லும்போது தான் அவருடைய உத்வேகம் எப்படின்னா, வேகமாக டைரக்டர் ஆகடா, எல்லாத்தையும் கற்றுக்கடா, அந்த சென்ஸை அப்படியே அடித்தளம் விடுவார். அப்படியா அப்படி எப்படி எடுக்க போகிறார், அதான் ஆதாம யோவாள் போல் அப்படி வச்சு நான் டோட்டலாக அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அப்படி காடு வழியில் இது பண்ணது, இல்லை மரங்களுக்கு பின்னால் இருந்தேன். மேக்சிமம் இந்த அளவுக்கு மேலே காட்ட மாட்டேன். ஆனால் இதில் கோரஸ் வேணும்னு. என்னையா சொல்கிறேன், இதில் எப்படியா கோரஸ் வேணும்? கோரஸ் வேணுங்க. காலையில் 6 மணிக்கு கிளம்பு, 6:30 மணிக்கு அந்த வண்டி கிராஸ் ஆச்சுன்னா 6:45 கரெக்டாக 6:35 அந்த கேட்டுக்குள்ளே போகும் பிரசாத் தலைவருக்குள்ளே. அதுக்கு முன்னால் 6:00 போய் அங்கே நிற்கிறேன். வந்ததுமே இப்படி பார்த்துட்டு அப்படி போனார். உள்ளே போய் பூஜை பண்ணணும், வர சொல்லணும். உள்ளே போனார். இந்த சாங் சொல்லணும், டக்கு டக்குன்னு போட்டார். ரைட், ஓகே, இதை எடுத்துக்க இந்த வந்துங்க. அதாவது 7 to 1 ஒரு சாங்கு, 2 to 6 ஒரு சாங்கு, 6 to 9 ஒரு சாங்கு, 3 சாங் ஒரு நாள். ஏதோ நோட்ஸ் எடுத்துனாங்க, குரு இருந்தார், எல்லாம் நோட் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணி விட்டாங்க. டேக் போகும்போது என்னை அறியாமல் நான் அழுது அப்படியே தேட்டரில் உட்காந்துட்டேன். அந்த படத்தினுடைய முழு வெற்றிக்கு காரணம் பண்ணைப்புறத்து சித்தர், இசைஞானி, எங்கள் மண்ணின் மைந்தர் இளையராஜா அவர்கள் ஒருத்தர் தான். வணக்கம், இது வாவ் தமிழா. நம்மோடு பாரதி ராஜாவின் உறவினர், இயக்குனர், 20 படங்களுக்கு மேல், எல்லாமே ஹிட் படம், ஹிட் பாடல்கள் கொடுத்த இயக்குனர் திரு மனோஜ்குமார் அவர்கள் இருக்காங்க. இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பிறந்த நாளான இன்று இசைஞானியுடனான சம்பவத்தோடு அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வா தமிழா டிவி நேயர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். நான் இது வரைக்கும் வாட்டம் டிவியில் எத்தனையோ முறை வரணும்னு நினச்சேன். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன். சந்தோஷம். எந்த நாளில்னா, இந்த இசையால் உலகத்தை இன்றும் ஆண்டு கொண்டிருக்கும் பண்ணைப்புறத்து சித்தர் இசைஞானி இளையராஜா அவர்களின் பிறந்த நாள் அன்று அவர்களை வாழ்த்த வயதில்லாமல் வணங்கி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நானும் மதுரை மாவட்டம் அள்ளிநகர் கிராமத்தில் பிறந்தவன். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் பண்ணைப்புறம். நினச்சி பார்த்தாலே அப்படி மெய் சிலுக்குது. பண்ணைப்புறத்து மண்ணிலிருந்து, மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு மண்ணிலிருந்து புறப்பட்டு இன்று உலகையே தன் இசையால் கட்டுக்குள் பட்டிருக்கும் இசைஞானி அவர்களுடைய வாழ்ந்த காலங்களில் நானும் வாழுகிறேன் என்பது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அந்த காலகட்டத்தில் வாழ்வது பின்னால் சரித்திரம் சொல்லும். இசைஞானியுடைய சரித்திரத்தை சொல்லும்போது அதிலும் எங்கேயாவது ஒரு கோடியில் நான் இருப்பேன் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து திரு பாரதி ராஜா அவர்களிடம் அசிஸ்டண்டாக இருந்து ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் சாங் ரெக்கார்டிங் சரி, ரீரெக்கார்டிங் சரி டைம்லேயே ஒரு பேடை தூக்கிட்டு போய் எப்படி உரம் நிற்பேன், வா சொல்ல சொல்ல எழுதுன்னுவார், பாட்டை பார்த்து இது பண்ணார், காப்பி பண்ணுவார். அப்போ சொல்லும்போது தான் அவருடைய உத்வேகம் எப்படின்னா, வேகமாக டைரக்டர் ஆகடா, எல்லாத்தையும் கற்றுக்கடா, அந்த சென்ஸை அப்படியே அடித்தளம் விடுவார். அப்படிப்பட்ட ஒரு இசைஞானியினுடைய அரவணைப்பில் பாரதி ராஜாவின் உதவியாக இன்று இயக்குனராக வலம் வருவதற்கு அந்த இரு தெய்வங்களும், பாரதி ராஜா என்ற என்ன குருநாதர் தெய்வம், இளையராஜா என்ற எங்கள் மண்ணில் பிறந்த இளையராஜா அவர்களும் என்னை வாழ வச்சிட்ருக்காங்க. இப்பயும் நான் நடைபெற்றிருக்கிறேன். அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சமான விஷயம்னா, இளையராஜா அவர்களோட நான் பயணிக்கிறதுக்கு முதல் படத்தில் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அப்போ அந்த படத்தை நான் இயக்கிய மதலன் பிக்சர் கோவை தம்பி சாருடைய மண்ணுக்குள் உயரம் படத்தை நான் இயக்குவதற்காக அவரிடம் சென்று இசையமைப்பு கேட்கும்போது அவருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சறுக்கல் என்ன என்றதை இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு இசையமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கப்புறமா எப்படியாவது அவர் கூட இசையமைக்கணும், அவர் கூட தான் சேர்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்பட்ட போது எனக்கு அற்புதமான ப்ரொடியூசர், முன்னாள் அமைச்சர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் ஒரு படம் பண்ணுவதற்கான வாய்ப்பை கொடுத்தா. அதான் மருதுபாண்டி. அந்த மருதுபாண்டியில் அவரிடம் கேட்டுக்கொண்ட ஒரே இது, திருநாவுக்கரசு அவர்கிட்ட இளையராஜா சார் மியூசிக் போட்டால் தான் அந்த படத்தை எடுக்க முடியும்னு சொல்லி கட்டாயம் பண்ணும்போது, நான் அதை தான் விரும்புகிறேன்னு சொல்லி நேராக 2 பேரும் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு போனோம். நேராக பார்த்ததுமே அங்கே பார்த்தோமே, பாப்பா என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு அவர் கேட்கும்போதே எனக்கு உற்சாகம் என்னென்னா, அந்த மண்ணின் வாசனைக்குரிய அந்த வார்த்தைகளும்
நல்லா இருக்கியா அதாவது நல்லா இருக்கன்றது நல்லா இரு வாழ்த்துறேன் அப்படின்ற சென்ஸ் தான் அது. அது என்ன பண்ணைப்புறத்து சித்தருக்கே உள்ள அந்த பரிமாணம் அதான். அவ்வளோ அழகாக கூப்பிட்டு இது பண்ணார். அப்புறம் கதை நான் சொல்லு அப்படின்னாரு. இந்த மாதிரி கதையை ஃபுல்லாக சொல்லி முடித்தேன். நல்லதான்ப்பா இருக்கு, இந்த கதை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லும்போது திருநாவுக்கரசர் முகத்தில் சந்தோஷம் இருந்தது. என்னையும் பார்த்தாரு ஒன்று சிச்சுவேஷன் சொல்லு அப்படின்னா ஒவ்வொரு சிச்சுவேஷனும் அழகாக ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தேன். உடனே ஃபஸ்ட்டு சிச்சுவேஷனே அந்த ஹீரோ வந்து பகலெல்லாம் பர்சல் ஓட்டுறவன், நைட்டில் ஊரை சுற்றி காவ கேட்குறவன். அதனால் பகல் வேலையில் எல்லாரும் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு நாள் அவனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா நைட்டெல்லாம் காவ காத்துறதுனால அவனுக்கு சமைக்க இது பண்ண முடியாது. ஸோ அந்த ஊரில் வேலைக்கு போகிறவங்கெல்லாம் குழந்தைகளை கொண்டு வந்து தொட்டி விட்டு அந்த ஆலமரத்துக்கு அடியில் போட்டுருவாங்க. இதுக்கு பகல் நேரத்தில் இந்த குழந்தைகளையும் பார்த்துக்கொள்ளணும். நான் இரவில் வந்து ஊரை காத்துக்கூடிய ஒரு அற்புதமான அது கேரக்டரு. இதை தான் அது டைட்டில் சாங்காக போட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படியா குழந்தைகளை தாளாட்டுவானே, எல்லாம் தொட்டியில் தொங்காது வரணும். உடனே இவ்வளோதான் சொன்னதுவேன். சிங்கார செல்வங்களே தென்பாண்டி முத்துக்களே, சரியா வருமா? சூப்பராக இருக்குது, நல்லா வரும். நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த சாங்கை அப்படியே வித்தின் ஒரு மேக்ஸிமம் அதிகமாக போனால் 10 நிமிஷத்தில் கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு லிரிக்கும் அவரை எழுதி கொடுத்தாரு. இது வச்சுக்க இது நல்லா இருக்க முடியும். ஏன்னா அதில் என்னென்னா நம்ம ஊருக்காரன், நம்ம மண்ணை சேர்ந்தவன், அவன் நல்லா வரணும், இடையில வேறு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டான், இவன் நல்லா வரணும் தான் அந்த உள்ளார்த்தமான ஒரு அன்பு இருக்குல்ல, ஒரு பாசம், அந்த அது 10 நிமிஷத்தில் வெளிப்பட்ட அந்த சாங் அப்படியே பண்ண. அடுத்து வந்து அடுத்த சிச்சுவேஷன் சொல்கிறேன். ஆதாமும் ஏவாளும் போல் அவங்க வந்து காட்டுவெளியில் நிரசம் ஒரு லவர்ஸ் வந்து சுற்றி வருவாங்க. இந்த சாங் சிச்சுவேஷன் என்னென்னா, நான் மேக்ஸிமம் அவங்களுக்கு உடை இல்லாமல் எடுக்க போகிறேன். காட்டு பகுதியில் வாட்டர் ஃபால்ஸில் எங்கே இருந்தாலும் இது வரைக்கும் தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னா. அப்படியா அப்படி எப்படி எடுக்க போகிறேன்? அதான் ஆதாம ஏவாள் போல் அப்படி வச்சு நான் டோட்டலாக அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அப்படி காடு வழியில் இது பண்ணது இல்லை, மரங்களுக்கு பின்னால் இருந்தேன். மேக்ஸிமம் இந்த அளவுக்கு மேலே காட்ட மாட்டேன். ஆனால் இதில் கோரஸ் வேணும்னு. என்னையா சொல்கிறேன், இதில் எப்படியா கோரஸ் வேணும்? கோரஸ் வேணுங்க, கோரஸ் வைங்க, குரூப்பு வைக்கங்க. ஆனால் குரூப்பினுடைய மூஞ்சி எங்கேயும் காட்ட மாட்டேன். அப்போ இல்லையா அவங்களையும் வந்து ஃபுல்லாக காட்ட மாட்டேன், இது மட்டும் மாட்டேன். அப்போ என்ன பண்ணுங்கிற அப்படின்னு அவங்க எப்படின்னா, இல்லை இதுக்கு கம்போஸ் பண்ணுற மாதிரி குரூப் இருந்தால் நல்லாயிருக்கேன். ஏன்னா ஆர்டிஸ்ட் சின்ன ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்கேன், இங்கிட்டு ராம்கே இங்கிட்டு நிரோஷா. ஸோ அவங்கள பேலன்ஸ் பண்ணது குரூப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். குரூப் எப்படிக்கா, ஏய் நீ இந்த இவங்களே ட்ரெஸ் போட நம்ம காட்ட போகிறேங்கிற குரூப் என்ன பண்ணுவேன்? அது நீங்கள் போடுற கோரஸை வச்சு நான் பண்ணிக்குவேன் அப்படின்னு. சரி அப்படின்னு இப்படி பார்த்தாரு. 2 பேருமே ஃபுல் சாங்கில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் இருக்க போகிறாங்களா? ஆமாங்க. ஆதாம் ஏவாள் போல. ஆதாமும் ஏவாளும் போல வேண்டாம் மேலாடை நூலாடை ஆக போதும் போதும். குரசு வந்துருச்சா? போதுமா? இது போதுங்க. அந்த இதில் இந்த குரசு எப்படியா பண்ண போகிறேன்னாரு. அப்படிதான், வேற ஒன்றும் இல்லை. லிப்பில் வந்து போதும் போதும்னு விட சொல்லுவேன். இல்லை கையில் வந்து அதாவது மருதாணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ண கையில் இது வந்து வேண்டாம் போதும் போதும்னு இவ்வளோ தான் கேட்ட போகிறேன், இதுக்கு மேலே காட்டுவேன். சொன்ன மாதிரி எடுத்து கொண்டு வந்து காமிக்கிறாங்கன்னு எடுத்து ஷூட்டிங் பண்ண வந்து நேராக கொண்டு வந்து அதை சாகு பண்ணு. நல்லா இருக்கியா, விஷுவலாக ஃபீல் பண்ணிருக்க அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு அப்ரிஷியேஷன், அந்த அப்ரிஷியேஷன் பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, டோட்டல் படத்தை ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அந்த டைமில் இடையில ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சு. அதனால் ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாங் ஒரு அர்ஜெண்ட்டாக இன்னும் 2 சாங் பேலன்ஸ் இருந்தது. அம்மா பட்டியில் அடித்தாலும் ஒரு சாங் ஒன்றும், பொம்பளை இல்லாமல் இன்னும் ஒரு சாங், 2 சிச்சுவேஷன் பேலன்ஸ் இருந்தது. அப்போ அவர் பயங்கர பிஸி. அத்தனை பேரும் 20 டேரக்டர் வருஷம் நிற்பாங்க, ப்ரொடியூசர் நிற்பாங்க. அந்த நேரத்தில் நான் போய் நிற்கிறேன். என்ன அதான் 2 சாங் கொடுத்துருக்கேன்ல. இல்லைங்க, இன்னும் 2 சாங் வேணும், அர்ஜெண்ட்டாக முடிக்கணும். என்ன அர்ஜென்ட் உனக்கு? இத்தனை பேர் இது சரி கங்கைமரனை பாரு அப்படின்னு கங்கைமரனை போய் பார்த்தேன். அவரை ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? இது ஒரு சின்ன வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் வேகமாக முடிச்சுட்டு வந்துட்டோம். நான் இன்னொரு ஷெடியூல் போனால் அது படத்தை முடிச்சுட்டு வரணும். என்னங்கிற அவர்கிட்ட சொல்ல, அப்போ தான் நான் இந்த டேட் கொடுக்க முடியும்னா. அப்போ நேராக நான் கங்கைமரனை பார்க்க சொன்னேன். இல்லைங்க ஒரு சூழ்நிலை இல்லைன்னு. வேறல என் படத்தில் நடிக்கிற சீதாவை பார்த்திபன் லவ் பண்ணுறாரு, அவர் மேரேஜ் பண்ண போகிறாங்க.
வேம இந்த சாங்கை முடிச்சுட்டு கொடுத்தா தான் இந்த படம் முடியும். அவர் மேனேஜ்மெண்ட் போயிட்டாருன்னா பண்ண முடியாது. என்னையா ஏதோ ஒரு பிரச்சனை, சரிப்பா காலையில் வா அப்படின்னாரு. 25-30 ப்ரொடியூசர் வெயிட்டிங், 20 டைரக்டர்ஸ் வெயிட்டிங், எல்லாருக்கும் காலையில் 6:30 மணிக்கு அங்கே போய் உட்காந்து. இவர் எப்பயுமே அவர் வண்டி இப்போ காலையில் 6 மணிக்கு கிளம்பு, 6:30 மணிக்கு அந்த வண்டி கிராஸ் ஆச்சுன்னா 6:45 கரெக்டாக 6:35க்கு அந்த கேட்டுக்குள்ளே போகும் பிரசாத் லேபுக்குள்ளே. அதுக்கு முன்னால் 6:30க்கு போய் அங்கே நிற்கிறேன். வந்தமே இப்படி பார்த்துட்டு அப்படி போனார். உள்ளே போய் பூஜை பண்ண வர சொல்லுங்க. உள்ளே போனார். இந்த சாங் சொல்லணும் டக்கு டக்குன்னு போட்டார். ரைட் ஓகே, இதை எடுத்துக்க இந்த பண்ணிக்க அமரை கூப்பிடுன்னு. அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கான், முடிச்சு விடு அப்படின்னு. எல்லாரும் எனக்கு சாங் பண்ணி காலையில் ஒரு சாங்கு, மத்தியானம் ஒரு சாங்கு, அதாவது 7 to 1 ஒரு சாங்கு, 2 to 6 ஒரு சாங்கு, 6 to 9 ஒரு சாங்கு, 3 சாங் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சார். அதாவது இமேஜே பண்ண முடியாது அந்த டைமில். ஒரு சாங் அந்த டைமில் இதில் எல்லாம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் சிரஞ்சீவி சார், நாகார்ஜுனா சார், இவங்கெல்லாம் என்னென்னா இளையராஜா சார் கால் ஷீட் இருந்தால் நாங்கள் கால் ஷீட் கொடுக்குறோன்றதுனால நாங்கள் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இளையராஜா சார் டேட் இருக்கா, அப்போ எங்கள் டேட் கொடுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பீக் அவர்ஸில் எனக்கு இத்தனை பேர் வெயிட் பண்ணும்போது எனக்கு டக்கு டக்குன்னு சாங்கை போட்டு முடிச்சு கொடுத்தாரு. அதுவும் இல்லாமல் ஒரே நாளில் 3 சாங் கிடைக்காது. அப்புறம் முடிச்சு எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி உள்ளே போய் வந்தான்னு வந்துட்டு கங்கை ஆச்சு உனக்கு மட்டும் என்னமோ ஜாக்பாட் வச்சுக்கணும் போய் அதே மாதிரி முடிச்சு கொண்டு வந்து ரீரெக்கார்டிங் கொண்டு வந்து ரீரெக்கார்டிங் கொடுத்தா ரொம்ப பார்த்துட்டு சந்தோஷப்பட்டார். அதில் ரொம்ப என்னென்னா ரீரெக்கார்டிங்கில் அசந்து போன விஷயம்னா அப்படியே இது போயிட்டுருக்கு டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ். ஆர்ஆர் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணி கொடுக்குறாரு. அந்த கிளைமாக்ஸில் அவரை அரெஸ்ட் பண்ண வருவாங்க. ஏன்னா ஒரு மர்டர் கேஸில் சிக்கின ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண வந்தாச்சு. அவன் தங்கச்சி இறந்து போயிட்டா, அவளுக்கு கொல்லி வச்சுட்டு போகணுன்றதுக்காக இது பண்ணக்கூடிய கேரக்டர். அப்போ சுற்றி அந்த கிரேவாடை சுற்றி வரும்போது என்ன மியூசிக் போட போடுவாரோ அப்படின்னு அப்படியே யோசனை பண்ணிட்டு இந்த இடத்துல தான் தூக்கணுமே, இப்படி இருக்கணுமே. அந்த கிரேவாடை சுற்றி வரும்போது இவன் இந்த தண்ணி படத்தை உடச்சு விடுவார், பின்னாலே கொடுத்துட்டு வருவாங்க. அங்கே நாசர் கேரக்டர் உள்ள என்றாய் அவரை அடித்து சித்திரவதை ஒன்று அரெஸ்ட் பண்ணான். எப்படி இருக்குமோ இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணி நமக்கு உண்மை. அப்போ நம்ம கதை பண்ண தெரியும், டைரக்ட் பண்ண தெரியும், இசையை பற்றி ஜீரோ. நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட சொல்லிட்டேன்னா அங்கேருந்து ஒரு பொங்கி வரும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தேன் என்ன பண்ணுவார். அந்த எட்டி பார்த்துட்டு அவர் கம்போஸ் பண்ணுறது பாட்டு அப்படியே உட்காந்துருப்பேன். அப்படி பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் போட சொல்ல அப்படின்னாரு. போட்டு அப்படி விட்டுட்டு ஏதோ நோட்ஸ் எழுதினாரு. குரு இருந்தார், எல்லாம் நோட் பண்ணி கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணி விட்டாங்க. டேக் போகும்போது என்னை அறியாமல் நான் அழுது அப்படியே தேட்டரில் உட்காந்துட்டேன். அந்த சிங்கார செல்வங்கள் சாங்கு எந்த டைட்டிலில் போட்டாரோ அதை தூக்கி அப்படியே பேத்தாஸை மாற்றி அப்படியே கிளைமாக்ஸில் அப்படி சுற்றி வரும்போது போட்டார். அப்படியே கண்ணுகளை கழிட்டேன். அதுதான் அந்த கேரக்டரைசேஷனை நான் கதையை சொல்லிட்டேன். கதைக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குடா, இந்த கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வரணும். அவன் பிள்ளைகளை விட்டு இது பண்ணுவேன், பிள்ளைகளை தொட்டியில் போட்டவனுக்கு பாதுகாப்பாக கொடுத்தவன், ஊருக்கு பாதுகாப்பு. அவன் சுற்றி இப்போ நிலைமையில் இவன் ஒரு குழந்த மாதிரி இப்போ போயிட்டுருக்கான். அவனை அடித்து கொண்டு இது பண்ண போகிறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்ற போது அந்த சாங் அப்படியே ரிப்பீட் பண்ணி போட்டு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ்லாம் படமே நினச்சி ஓப்பனாக சொன்னால் அந்த படத்துடைய முழு வெற்றிக்கு காரணம் பண்ணைப்புறத்து சித்தர், இசைஞானி, எங்கள் மண்ணின் மைந்தர் இளையராஜா அவர்கள் ஒருத்தர் தான். அவர் தான் நான் கதையை சொன்னேன், எடுத்தேன், அதெல்லாம் வேற. இசை சேர்க்கப்பட்ட பிறகுதான் முழு உருவம் படுத்து இது பண்ணுது. அந்த நேரத்தில் ராம்கி சீதாவுக்கு ஒரு பெரிய படம், அது யாரும் பெரிய ஹிட் இல்லை, பெரிய ஹீரோஸ் இல்லை. பட் ஆனந்த் தட்டில் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அங்கே போய் உள்ளே நோக்கும்போது நானும் திருநாவுக்கரசு மினிஸ்டர் உள்ளே உட்காந்து மேலே பால்கனியில் பார்த்துருக்கேன். ஓப்பனிங் எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்காக. ஆனால் இளையராஜா சார் சாங்கு வரும்போது கைதட்டிருங்க, இளையராஜா டைட்டில் போட்டுற கைதட்டாங்க. அன்னைக்கு சூழ்நிலை எனக்கு இருந்தது என்னென்னா, இளையராஜா சார் நமக்கு ஒரு சாங் பண்ணி கொடுத்து நம்ம மியூசிக் பண்ணதில் அப்படி எலிவேட் ஆனேன். அதான் உண்மை. இடையில் எனக்கு ஒரு ஜர்க் இருந்தது, ஒரு சர்க்கிள் இருந்தது இண்டஸ்ட்ரியில். அந்த படம் பண்ணதுக்கப்புறம் தான் மீண்டும் மேடேறி இன்றைக்கி 22 படங்கள் பண்ணி உங்கள் முன்னால் வாவுட்டி மூலமாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். இன்று குறைந்தபட்சம் படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக தான் அந்த படம் என்ன பொறுத்தவரையில் இல்லை. அவர் பிளஸ்ஸிங் நிறையா இருக்குது. இன்னொன்று என்னுடைய சூழ்நிலை அடுத்து வளர்ந்து வர்றதுல இடங்களில் சர்க்கிள் ஆச்சுன்னா நான் ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு டைரக்டர். நான் என்ன பண்ணுங்கன்னா என் டைரக்டரை டிபெண்ட் பண்ணி ப்ரொடியூசர் கொண்டு வந்தேன். ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்காக பண்ணி கொடுத்தா தேவைப்பட்டவங்களை மாற்றி பண்ணிக்க போகிறேன். பட்டு
நான் விழுந்த நேரத்தில் எழுந்து நிப்பாட்ட வச்சது ஒரு மருதுபாண்டி, ஒரு பண்ணைப்புறத்து சித்தர். அவருடையனால தான் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் இன்று இளையராஜாவிடம் சென்று ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ தான் டப்பிங் முடிச்சுட்டு வந்தேன். உங்களுடைய வாவுடைய கண்ணன் வந்து தேனி மண்ணின் மைந்தராக இருக்கிறார். அவரை என்னை வலை போட்டு பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு. நானும் அவரோட போய் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த ஆசீர்வாதம் போகும்போது உங்கள் அனைவருக்கும் சேர்த்து இசைஞானி இளையராஜாவினுடைய ஆசீர்வாதத்தை என் மூலமாக பெற்று வருவேன். நிச்சயமாக இந்த மண்ணில் இந்த உலகை இசையால் ஆண்டு கொண்டிருக்கும் இசைஞானி இளையராஜா, பண்ணைப்புறத்து சித்தர் இளையராஜா அவர்களை மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.